ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரகடி காசை பார்க்க போகிற சரகடி காசையில் வந்துட்டு நம்ம மனோஜ் கண்ணா இருக்காரு. அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு உட்காந்துட்டு அதிகாரமாக நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேனே என்னாச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்க ஒரு 4-5 தடவை கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் எழுதியா விளாவரியா அப்படின்னு சொல்லிட்டு தலையை தட்டி உட்கார வச்சிட்டாங்க. உனக்கெல்லாம் புரியாது, படிச்சிருந்தா பெரிய ஆளானியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மைதாங்க, எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி பேசணுமோ அப்படி எப்படி பேசணும்ப்பா, நீ ரொம்ப அதிகார திமிரை காமிக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு பக்கம் இப்படி ஒரு அமர்க்காலம் பண்ணிட்டு இருக்க, அங்கே ஒரு பக்கம் நம்ம மீனை எடுத்து போட்டு சமைக்கிறத பார்த்தோன்னே விஜயா இருந்துட்டு எதுக்கடி ஊருக்கே சமைக்கிறியான்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்களே ஒரு ஊர் கணக்காக இருக்கீங்க, நீங்கள் போய் ஒரு ஊரை பற்றி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே ஒரு 10 பேருக்கு 12 பேருக்கு சமைக்கிறாங்க, ஒரு 2 பேருக்கு சேர்த்து சமைக்கிறதுல ஒன்றும் ஆகிட போகிறது இல்லையே அப்படின்னு சொல்ல இது யாரையோ கூட்டு வராங்களான்னு சொல்லி கேட்க, ஏன்டி உன் சொந்தக்காரங்களான்னு கேட்குறாங்க. ஏன் சொந்தக்காரங்க வந்தால் நீங்கள் உங்கள் வாயை மூட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி அடியாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி வராங்க, என்ன இவ்வளோதையும் சமைச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, சம்பளாத வேலைக்காரியா நான் தானே இருக்கேன்னு சொல்லிட்டு நெஞ்சு வலிக்கிற மாதிரி பேசிட்டாங்க. உண்மைதாங்க, பார்க்குறேன் நமக்கே புரியல, இந்த ஸ்ருதி பொண்ணுக்கு புரியல. அநியாயத்தை கண்டா பொங்க வேணாமா, கிளம்புங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து ஆன்ட்டி என்கிட்ட வச்சுக்கிட்டோம், அப்புறம் காமிக்கிறேன் நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வராங்க. அவங்கள 2 பேர்த்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே நீங்கள் அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தேன் நம்ம விஜயா. நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டோன்னே மலேசியான்னு சொன்னோடனே என் பெரிய சம்பந்தி அங்கே தான் இருக்காங்கன்னு புராணத்தை ஆரம்பிச்சிருச்சியா புலமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரோகிணின்னு கூப்பிட, ஐயோ ஆப்பு அந்த வேலை இருக்குடே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இப்பயும் ஒரு ட்ரிக் வச்சிருக்கு, பல்லு வலியும் கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருக்குங்க. ஏன்னா எந்த ஏரியான்னு கேட்டால் மாட்டிக்கும்ல, அதனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இது தனியாக போய் எஸ்கேப் ஆகிடலான்னு பார்த்துச்சு. ஆனால் இங்கே கூட்டு போனது யார், நம்ம ஸ்ருதி ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன்னு சொல்ல அங்கே பல்லு பிடுங்குற காட்சி. அடே என்ன ஒரு நடிப்படா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே சாப்பாடு போடுறது